வணக்கம். ஜெகன் கேபிட்டல்ஸ் ஒன். பெரும்பாலும் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டு மற்றபடி பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் என்னுடைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பெரும்பாலும் பேங்க் நிஃப்டியில் தான் வந்து வர்த்தகம் பண்ணுறேன். நிஃப்டியில் பண்ணுறதில்ல. பேங்க் நிஃப்டியோட நிஃப்டி வந்து லிக்யூடு இருந்தாலும் நீங்கள் ஏன் அதில் பண்ணுறதில்லன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் நான் பண்ண சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 காரணங்கள் இருக்குது. நான் ஏன் வந்து வீக்லி ஆப்ஷனில் வந்து நான் நிஃப்டி பண்ணுறதில்லன்னு. காரணம் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா பார்த்திங்கன்னா வந்து நிஃப்டிக்கு 2019 தான் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு 2016 இருந்துருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷம் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷம் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து உருவாக்கும்போது வந்து அது அவ்வளவு நேர்த்தியாக வேலை செய்யாததுக்கு வாய்ப்பு குறையாக இருக்குது. ஸோ அது ஒரு காரணம். டேட்டா நிறையா இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. நிஃப்டியில் ஒரு கை பார்த்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு காரணம் ஒன்று. 2வது காரணம் என்னென்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப வைல்டாக இருக்கும். அதாவது மேலே ரொம்ப போக்குங்கிறதுனால வந்து இயற்கையாகவே அதில் என்ன இருக்குன்னா வந்து ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதுனால லாபமும் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து நான் பேங்க் நிஃப்டியில் பண்ணுறேன். சரிங்களா? இது சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். வசூல் சக்கரவர்த்தி யார் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இயல்பாகவே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் லாபம் அதிகம். அது 2வது காரணம். 3வது காரணம் என்னென்னா வந்து இன்ட்ராடே அப்படின்னு மட்டும் நான் தனியாக பண்ணுறதில்ல. ஒரு செட்டாக தான் நான் பண்ணுவேன். பொசிஷன் எடுத்துப்பேன், எஸ்டிபிடி ஒரு நாள் நைட் எடுத்துப்பேன், அப்புறம் இன்ட்ராடே எடுத்துப்பேன். இது 3ஐயும் வந்து கலந்து தான் பண்ணுவேன். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒன்றோட ஒன்று சார்ந்து ஆனால் எதிர்ப்புறமாக சார்ந்து இருக்கிறது பண்ணுங்கிறது என்னோடய நோக்கம். அன்கோரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது முந்தின நாள் எஸ்டிபிடி பண்ணியிருப்பேன் இல்லையா? இந்த முந்தின நாள் எஸ்டிபிடியை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா மறுநாள் யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஸோ அந்த ஒரு காரணம் ஒரு மேஜரான காரணம். அதாவது வேறு மாதிரி சொல்லணும்னா பொசிஷனில் என்ன பொசிஷன் வச்சுருந்தனோ அதை மறுநாள் என்னால் பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவேன். இன்னும் வேறு மாதிரி சொல்ல போனோம்னா வந்து இல்லைங்க நீங்கள் நிஃப்டியில் எடுத்துக்கலாம்னா நிஃப்டியில் தனியாக எடுக்கணும், பேங்க் நிஃப்டியில் தனியாக எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து 2 ட்ராக்கிங் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவேன். அப்புறம் மார்ஜின் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியாது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சேர்ந்து ஓட்டுறோன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போது நிஃப்டியில் சில ஸ்டாப் லாஸ், பேங்க் நிஃப்டியில் சில ஸ்டாப் லாஸ் அடிக்குது. ஓகேங்களா? ஆனால் நிஃப்டியில் அடிக்கலை. புரிஞ்சுக்கிட்டிங்களா? பேங்க் நிஃப்டியில் ஸ்டாப் லாஸ் அடிக்குது, நிஃப்டியில் அடிக்கலை. உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் தான் மார்ஜின் ஃப்ரீ ஆகும், ஆனால் நிஃப்டியில் மார்ஜின் ஃப்ரீ ஆகாது. கரெக்டுங்களா? ஆக மொத்தம் என்ன ஆகும்னா வந்து நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக மார்ஜின் கொண்ட ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க. இதே இது பேங்க் நிஃப்டி மட்டும் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் வரும் அப்படின்னா, என்ன பயன் இருக்குன்னா, ஸ்டாப் லாஸ் மாற்றி அடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு மார்ஜின் ஃப்ரீ ஆகிட்டே இருக்கும். ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா மார்ஜின் ஃப்ரீ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா மார்ஜின் பெனிஃபிட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் வந்து கரெக்டாக எஃபெக்டிவாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இது வந்து 4வது காரணம். 5வது காரணம் என்னென்னா வந்து ஒரு வேளை இதையும் தாண்டி வந்து அந்த பேஸ்கெட்டு இந்த பேஸ்கெட்டு அதுலேயும் பொசிஷனல் இதுலேயும் பொசிஷனல் அதுலேயும் எஸ்டிபிடி இதுலேயும் எஸ்டிபிடி இதெல்லாம் பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டா கூட பேஸ்கெட் சைஸ் வந்து பெரிய பேஸ்கெட் சைஸாக போடணும். ஏன்னா இப்போ நான் 25 லட்ச ரூபா பேஸ்கெட் சைஸ் போட்டுட்ருக்கேன். இது பேங்க் நிஃப்டியும் சேர்த்து போட்டோம்னா கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா பேஸ்கெட் சைஸ் போடணும். 50 லட்ச ரூபா பேஸ்கெட் சைஸ் போட்டோம்னா அல்கோ சப்ஸ்கிரைப் கிளைண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிட்டர்ன் வந்து குறைவாக வரும். இது ஒரு காரணம். ஸோ நிஃப்டியை சேர்க்க பேங்க் நிஃப்டி 2 சேர்த்து ஓட்ட என்னென்னா ஒன்று வந்து உங்களுக்கு பேஸ்கெட் சைஸ் பெருசாகிட்டே போகும். சரி, பேஸ்கெட் சைஸ் பெருசான என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6வது காரணம் என்னென்னா, நீங்கள் என்னோடய ரிட்டர்ன்லாம் லாஸ்ட் இயர் ரிட்டர்ன்லாம் நீங்கள் போய் பாருங்கள். 66%, 77%, 88% கிட்டத்தட்ட எஃப்டியோட சேர்த்து 93% வந்துருக்கு. இதுக்கு முதல் காரணம் என்னென்னா பேஸ்கெட் சைஸ் குட்டியாக இருக்கிறது. பேஸ்கெட் சைஸ் குட்டியாக இருந்தால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து குட்டி போடும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்தடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் காம்பவுண்டிங் பண்ணிக்கலாம், கூட்டு வட்டி பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் வந்து 50 லட்ச ரூபா பேஸ்கெட்னா என்றைக்கு 50 லட்ச ரூபா ப்ராஃபிட் வர அதை என்றைக்கு நான் சேர்த்து அந்த கேபிட்டலை பயன்படுத்தி நான் வர்த்தகம் பண்ணேன், அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் இல்லையா? அதை குட்டி பேஸ்கெட்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா வந்து அடுத்தடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சேர்த்து ஓட்டும்போது நிஃப்டி ஓட்டுவேன், பேங்க் நிஃப்டி ஓட்டுவேன், ஃபின் நிஃப்டி ஓட்டுவேன், ஸ்டாக் ஓட்டும் போது பேஸ்கெட் சைஸ் பெருசாகிட்டே போகும்போது வந்து அதில் வர லாபத்தை நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, மறுபடியும் பயன்படுத்த முடியாது. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா 6வது காரணம். 7வது காரணம் என்னென்னா அது நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி 2 வச்சுருந்தீங்கன்னா தனித்தனியாக டெல்டா ட்ராக் பண்ணணும். இதில் பொசிஷன் எப்படி இருக்குது, அதில் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ட்ராக் பண்ணணும். இதே பேங்க் நிஃப்டி மட்டும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு நான் சென்சிபிள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பொசிஷனுக்கும் போர்ட்ஃபோலியோக்கே டெல்டா எவ்வளோ, அதாவது ஆப்ஷன் கிரிக் சொல்கிறேன் ஓகேங்களா, எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஈஸியாக பார்த்துடலாம். நம்ம இது ஆக்ஷன் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமான்னு பார்க்கறது ரொம்ப ஈஸி. நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்க்கணும்.
நிஃப்டி தனியாக பிரித்து பார்க்கணும், பேங்க் நிஃப்டி தனியாக பிரித்து பார்க்கணும், இந்த சட்ட சிக்கல்லாம் வரும். 8வது காரணம் என்னென்னா, இது ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு அட்ஜஸ்ட் பண்ணான்னு வந்து 2க்கு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு டைம் பத்தாது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காலையில் திடீர்னு கேப் டவுனோ கேப் அப்போ ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா. நிஃப்டியை பண்ணிங்களா, பேங்க் நிஃப்டி பண்ணிங்களா, ரெண்டையும் பண்ணணும் இல்லையா. ஏதாவது ஒரு காரணத்துக்காக கரெக்டுங்களா. சிஸ்டம் ட்ரேடிங் தான் இன்ட்ராடேயில் பண்ண போகிறோம், பொசிஷனல் பண்ண போகிறோம். பெரும்பாலான சமயங்கள் என்னன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருந்தீங்கன்னா வந்து ஏன்னா அவ்வளோ கிளைண்ட் இருக்கும்போது வந்து கிட்டத்தட்ட 75-80 கோடி இருக்கும்போது வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு நம்ம வேகமாக போய் அதை வந்து சரி செய்கிறது வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டின்னு 2 பேர் வச்சிங்கன்னா 2 தலைவலியாக இருக்கும் சரிங்களா. 2க்கும் தனித்தனியாக லெவல்ட்டாக ட்ராக் பண்ணணும், 2க்கும் பொசிஷனில் தனித்தனியாக ட்ராக் பண்ணணும், 2க்கும் எஸ்டிபிடி தனியாக ட்ராக் பண்ணணும். இதில் உள்ள ஏன்னா நிஃப்டியில் மார்ஜின் ஃப்ரீயானால் அதை பேங்க் நிஃப்டிக்கு பயன்படுத்த முடியாது. வேறு மாதிரி வேறு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நிஃப்டியில் புட்டு முட்டை அடிச்சிருக்கு கரெக்டுங்களா, பேங்க் நிஃப்டியில் கால் அடிச்சிருக்குன்னா அதை நீங்கள் பயன்படுத்த முடியாது. இந்த மாதிரி மார்ஜின் பிரச்சனை, பேஸ்கெட் சைஸ் பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி சில காரணங்களாக தான் நான் என்ன செய்கிறதுலாம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஓட்டுறதில்ல. இனி வரும் காலங்களில் இன்னும் கேபிட்டல் அதிகமாக போக வேணா வந்து 50 லட்ச ரூபா பேஸ்கெட் வந்து அதாவது மாதம் 50 லட்சம் லாபம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி சமயங்களில் நிஃப்டியை சேர்த்துக்கலாம். இருந்தாலும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு நிஃப்டியை சேர்த்து ஓட்டுறதுல காரணம் இல்லை. இந்த 8 காரணங்கள் தான் வந்து நான் நிஃப்டியை வந்து என்னுடைய வீக்லி பொசிஷனில் சேர்க்காததுக்கு காரணம். இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புறேன். இன்னொரு காணொலியில் மறுபடியும் சந்திக்கலாம்.